கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருந்தேன். அதில் சில கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, நன்றாக கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. அது முக்கியமான ஒரு கமெண்ட் ஒன்று வந்துச்சு. அதில் சில வார்த்தைகளை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லணும், உங்களை மாதிரி நல்ல பிரசங்கியார் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் பிறகு அதை யார் என்று விசாரிக்க நான் ரிப்ளை கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க ஒரு பதிலும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவங்களுடைய அந்த கேள்வியில், அந்த வார்த்தையில் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய மனைவியுடைய கேள்வி போல் தெரியுது. ஏதோ ஒரு லோக்கல் ஐடியில் அவங்க கேள்வி கேட்டதாக தெரிகிறது. நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் போடுறேன், நீங்கள் பார்க்கலாம். இந்த ஐடி என்னென்னா, ஐடி பேர் என்ன, ஜோசி, சோசி, SHOOSHI. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த கமெண்டுக்கு இன்று நான் பதில் சொல்லும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஏன்னா அவங்க கேட்குறாங்க, கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. ஜான் ஜெபராஜுக்கு அட்வைஸ் பண்ணினவன் அவனிடம் கூட்டம் அதிகமாக போகுதே, நம்மிடம் வரவில்லையே என்ற உள்ளரங்கத்தில் தான் அவனுக்கு புத்தி சொன்னார்கள். பவுலை போல கிறிஸ்து உங்களுக்கு மறுபடியும் உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்ற நிலையில் உள்ள ஒருவர் அவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தால் இன்று அவன் இப்படி ஆயிருக்க மாட்டான் என்று அது சொல்லி இன்னும் நிறைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன். மாட்டான். பணத்திற்காக பேசுபவன் இப்படி பேசுவான். உதாரணமாக 1 கொரிந்தியர் 7:33 தொடர்ந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? இந்த வசனங்களை எடுத்து உங்களை போன்றவர்கள் ஏன் பிரசங்கம் பண்ணுவதில்லை? இதற்கு பதில் சொல்லணும் என்று அவங்க கேட்டிருக்காங்க. இந்த கமெண்டுக்கு பதிலாக தான் நான் பதில் சொல்லும்படியாக தான் நான் வந்திருக்கிறேன். முக்கியமாக அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, பொறாமையினால் ஜான் ஜெபராஜுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜான் ஜெபராஜோடைய சபைக்கு அநேக ஆத்துமாக்கள் போகிறார்கள், என்னுடைய சபைக்கு வருவதில்லை என்ற ஒரு பொறாமையினால ஜான் ஜெபராஜுக்கு அட்வைஸ் கொடுத்தார்கள். கிறிஸ்துவங்களில் உருவாகும் அளவும் மறுபடி நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு யாருமே கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தால் அந்த ஜான் ஜெபராஜ் விழுந்திருக்க மாட்டான் என்று ஒருமையில அவங்க பேசியிருக்கிறாங்க. நான் அப்படி பேசியிருக்கிறேன், கேட்டிருக்கிறாங்க. ஒருவேளை இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே அவங்களுடைய மனைவியுடைய ஒரு மன வேதனையை தான் குறிக்கிறது என்று நான் சொல்ல முடியும். மன வேதனையோடு, மன கஷ்டத்தோடு அவங்க கேட்ட கேள்வி போலதான் எனக்கு தெரிகிறது. நான் அதுல நீ யாரு, உங்களுக்கு நிச்சயமா நான் பதில் தாரேன், நீ யாருன்னு கேட்டதும் அவங்க உடனே என்னுடைய இதை பார்த்ததும் அவங்க அனுப்பின கமெண்ட் பண்ண அதையும் டிலீட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. ஏதோ ஒண்ணு அவங்க வேதனையோடு மிகவும் பாரத்தோடு இந்த கொஸ்டின் அவங்க கேட்டிருக்கிறதுனால நான் சொல்ல விரும்புறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, சகோதரனோ சகோதரியோ யாரா இருந்தாலும் சரி, தம்பி ஜான் ஜெபராஜுக்கு பொறாமையினால் அட்வைஸ் ஆலோசனை கொடுத்தார்கள் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள்.
பொறாமையினாலோ வஞ்சகத்தினாலோ பரிசுத்த பவுல் சொல்லுகிற வார்த்தை, அவரிடம் சிலர் சொல்லுகிறார்கள், பொறாமையினால வஞ்சகத்தினால இயேசு பற்றி சொல்லிட்டு அலைகிறாங்க. இப்ப இயேசு என்ன மன்னிக்கும், பரிசுத்த பவுல் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்ற வார்த்தை, பொறாமையினாலாவது வஞ்சகத்தினாலாவது எப்படியோ சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். நான் என்ன சொல்றேன்னா, பொறாமையினாலாவது வஞ்சகத்தினாலாவது உங்களுக்கு அட்வைஸ் ஆலோசனை கொடுத்தார்களானால் அதை கேட்க வேண்டிய கடமை உங்களுடைய கடமை. அவங்க எந்த எண்ணத்தோடு கொடுக்கட்டும், அது நமக்கு தேவையில்லை. அந்த ஆலோசனை கேட்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை. யாக்கோப்பு 1:13 நினைக்கிறேன், அது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இந்த மூன்றும் தம்பி ஜான் ஜெபராஜிடம் இல்லை. ஏன்னா நான் ஒரு வீடியோ கேட்டேன், ஜான்சன் தம்பி ஜான் ஜெபராஜ் தம்பிக்கு போன் போட்டு சொல்லுகிறேன், பிரதர் நீங்க இப்படி செய்யறது சரியில்லை. தம்பி பேச விட மாட்டேங்கிறாப்புல. ஜான் ஜெபராஜ் அவர் பேசிட்டு இருக்கிற, எனக்கு எல்லாம் தெரியும், நான் அந்த படி படிச்சிருக்கிறேன், அதை பற்றி படிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும். கேட்கிறதற்கும் சக்தி இல்லை தம்பிக்கு, கோபப்படுறதற்கும் சக்தி இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் என்ன சொல்றேன்னா, யாரும் எப்படி ஆலோசனை கொடுக்கட்டும், கேட்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை. பொறுமையா கேட்கணும், தேவ சமூகத்துல வைங்க. அந்த சகோதரன் அல்லது அந்த போதகர் எனக்கு இப்படி ஆலோசனை கொடுத்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஏன்னா நம்ம வேத புத்தகத்தை எடுத்து பிரசங்கம் பண்றவங்க. அப்போ தேவனுடைய சமூகத்துல வச்சு கேட்கணும், என்ன செய்யறதப்பா, அவங்க இப்படி ஆலோசனை கொடுக்குறாங்க, பொறாமையினால் பேசுறாங்களா வஞ்சகத்தினால் பேசுறாங்க, எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு தெரியாது அவங்க என்ன எண்ணத்தோட கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம நியாயம் தீர்க்க முடியுமா? நம்ம நியாயம் தீர்க்கவே முடியாது. அவங்க நல்ல எண்ணத்தோடு தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க பொறாமையினால் சொன்னா நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியுமா? நம்ம ஒரு மனுஷனையும் எந்த மனுஷனையும் உடனே நியாயம் தீர்த்திடக்கூடாது. அவன் நல்ல எண்ணத்தோடு சொல்லியிருக்கலாம். நானும் சொல்லுவாருன்னா அவங்க எந்த எண்ணத்தோடு சொல்லட்டும், அது நமக்கு தேவையில்லை. ஆலோசனை கொடுக்கிறார், கேட்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை. ஒரு சம்பவம் நடந்த சம்பவத்தை நான் அவங்களுக்கு சொல்றேன். அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனுடைய ஊழிய பகுதிகளில் நடந்த ஒரு அற்புத சாட்சி. அவருடைய வாழ்க்கையில் நீங்க கூட கேட்டிருப்பீங்க. அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் பீகார்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நான் 2013 வருஷம் நான் அங்கே ஊழியத்துக்கு அங்கே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நான் அங்கே போய் 6 மாதம் நாங்கள் இருந்தேன். அப்போ ரோத்தாஸ் மலையில 3வது சபை டெடிகேஷனுக்காக எல்லாரும் போயிருந்தாங்க. நானும் அன்று அங்கு போயிருந்தேன். அப்போ அவருடைய சாட்சிகளை நான் கேட்கும்போது, நீங்க கூட அந்த சாட்சியை கேட்டிருப்பீங்க. அண்ணன் அநேக மெசேஜ் செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரோத்தாஸ் மலைக்கு கீழே அவர்கள் கையெடுத்து பாட்டு பாடி சுவிசேஷம் சொல்லுவார்களாம் அனுதினமும் சாயந்தரம். ஒரு நாள் இவரை பார்த்து ஒரு குடிகாரன் என்ன எண்ணத்தோடு சொல்லியிருப்பான் நினைச்சு பாருங்க. ஒரு குடிகாரன் அண்ணனை நில்லு பாட்டு படிச்சிருந்த மனுஷனை நில்லு போதும் இங்க வந்து டெய்லி கத்திட்டு கிடக்குறிய, ரோத்தாஸ் அந்த மலை மேல போயா, மலை மேல போ, அங்க போய் பாட்டு பாடு, அங்க போய் சொல்லுவோம் அந்த தெய்வத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். உடனே அண்ணன் குடிகாரனாச்ச,
கெட்ட எண்ணத்தோடு சொல்லுவானா, எந்த எண்ணத்தோடு சொல்லுவான்னு தெரியலையே, அதை சிந்திக்கல. அவன் மோசமானவன், அவன் கெட்ட எண்ணத்தோடு தான் சொன்னான். ஏன்னா அந்த ஏரியாவில் மலை மேல 400 கிராமம் இருக்கிறது உண்மைதான், அது அண்ணனுக்கு தெரியாது. அந்த ஜனங்கள் மிக மோசமான ஜனங்க, அது அண்ணனுக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு தெரியும், அந்த குடிகாரனுக்கு தெரியும். அந்த ஜனங்க மிக மோசமான ஜனங்க. தனியா போவார்களானால் பின்னாடி சார்பா கோடாலி வச்சிருப்பாங்க, சின்ன கை கோடாலி மாதிரி. தலை ஒரே வெட்டுவாங்க. அந்த தலையை எடுத்து அவங்க தோட்டத்துல வச்சு புதைச்சிருவாங்க. அவங்களுடைய ஒரு மூட நம்பிக்கை. அப்படி வைத்தால் நல்ல ஒரு மேனி வரும். வாழை வைத்திருந்தாலும் சரி, நெல் நட்டிருந்தாலும் சரி, கோதுமை வைத்திருந்தாலும் சரி, நல்ல ஒரு மேனியை கண்டடையலாம் என்ற அவங்களுடைய ஒரு மூட நம்பிக்கையை அவர்கள் பல வருஷமாக செய்து இருந்தவர்கள். அந்த நேரத்தில் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அண்ணனுக்கு சொல்லப்பட்ட நேரத்தில் இப்பவும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனா அவ்வளவா இல்லை. நான் சொல்றேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அவ்வளவு ஒரு மோசமான ஏரியாவுக்கு இந்த குடிகாரன் போய் சொல்றான். விசாரிக்கும் போது இப்படி சம்பவம் இருக்குது அண்ணன் கேள்விப்படுற. அண்ணன் உடனே இந்த குடிகாரன் இவ்வளவு வஞ்சகமா சொல்லியிருக்கிறானே, என்ன எப்படியாவது சாகடிக்கணும்ல சொல்லியிருக்கிறான் அப்படின்னு நெகட்டிவா அவங்க எடுக்கல. அவங்க எடுத்தது, இப்படியும் ஒரு கூட்ட ஜனங்க இருக்கிறாங்களா, எப்படியாவது சொல்லணும். அங்க போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. தனியா போகல, அது சாட்சி நீங்க கேட்டிருப்பீங்க, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, சொல்லுவாங்க. அப்போ ஒரு டீமா போயிருக்கிறாங்க. போய் சுவிசேஷம் சொல்லி, இப்போ நான் கேள்விப்பட்டேன் 2022 இப்போ நான் போயிருக்கும் போது அங்க பயங்கரமா தீவிரவாதிகளா இருந்தாங்க. தீவிரவாதிகள்லாம் அந்த மலை மேல இருக்கிறாங்க. நாங்க வண்டியில போகும்போது தீவிரவாதிங்க மறைச்சு, எங்க போறீங்க, சரி இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். இப்போ தீவிரவாதிகள் இருந்த இடம், பயங்கர தீவிரவாதிகள் அங்க இருக்கிறாங்க. இந்த மலை ஃபுல்லா போலீஸ்காரங்க எது யாரும் போக முடியாது, ஆர்மிக்காரன் போக முடியாது. அவ்வளவு ஒரு மோசமான ஏரியா. எல்லாம் அண்ணன் கேள்விப்பட்டு அந்த குடிகாரனை திட்டிட்டு விட்டு விடல, போனோம் செய்யணும். அவர் அந்த குடிகாரன் கொடுத்த அந்த ஆலோசனை நிமித்தமாக இப்பொழுது அங்க எத்தனை சபை இருக்குன்னு தெரியாது. 2013 3 சபை கிட்டியிருந்து. அப்போ தீவிரவாதிகள் இருந்திருந்தாங்க. ஆனா இப்ப நான் கேள்விப்பட்ட தீவிரவாதிகள் அந்த மலையில இல்லை அப்படிங்கிறாங்க. 2 ஸ்கூல் கட்டியிருக்கிறாங்க. எவ்வளவு அற்புதங்க! ஒரு குடிகார ஆலோசனை யாரும் ஏற்றுக்கொள்வாங்களா? அது அந்த மாதிரி செய்தி. இந்த மலையில் உள்ள ஜனங்க இப்படிப்பட்ட மோசமானவங்கன்னு கேள்விப்படுறாங்க. அப்ப அந்த குடிகாரன் எவ்வளவு வஞ்சகத்தோடு சொல்லியிருப்பான். அப்படியே அங்க போய் ஒளிஞ்சு சாகட்டும், இங்கேயும் வராம இருப்பான், அப்படியே ஒளிஞ்சு சாகட்டும், அப்படி அந்த என்ன நோக்கத்தோட அவன் சொன்னது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தங்கச்சி சோசிங்கிறவங்க, கமெண்ட் போட்டவங்க யாரா இருந்தாலும் சரி, அக்காலோ தங்கச்சியோ யாரா இருந்தாலும் சரி, கவனமா கேளுங்க. தம்பி ஜெபராஜ் நீங்களும் கேட்கலாம். யார் நமக்கு அட்வைஸ் கொடுக்கட்டும், அவன் கொடுக்கிற அட்வைஸ் என்ன ஆலோசனை, அது வேதத்துக்கு ஒப்பா இருக்கிறதா, வேத வசனத்துக்கு ஒத்ததாக இருக்கிறதா, ஏற்றுக்கொள்ளுங்க. நமக்கு தேவை. தயவு செய்து அவங்க எந்த எண்ணத்தோடு சொல்லட்டுங்க, அது நமக்கு அவசியமே இல்லை. அது நமக்கு அவசியம். வேத வசனத்தோடு உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்க அவருடைய ஆலோசனையை கொண்டிருப்பீங்கன்னா விழுந்திருக்க மாட்டீங்க. பொறாமையினால சொல்றாங்க, வஞ்சகத்தினால சொல்றாங்க, நான் கஷ்டப்படும் போது யாரும் எனக்கு உதவி செய்யல, இப்போ எனக்கு நான் மேல வந்துட்டேன், இப்போ பொறாமையினாலவங்க இப்படி பேசுறாங்க. அல்ல,
பேச வைக்கிறதும் கர்த்தர் தான், உங்களை உயர்த்துறதும் கர்த்தர் தான். அதை மறந்துடக்கூடாது. உங்களுடைய திறமையினாலோ, உங்களுடைய படிப்பினாலோ, உங்களுடைய அழகினாலோ வரல, மேல வரல. கர்த்தருடைய கிருபை உங்களை மேல கொண்டு வந்தது. மேல வந்த உடனே நீ ஆண்டவரை மறந்துச்சீங்க, ஆண்டவர் வசனத்தை மறந்துச்சீங்க. ஆலோசனை கொடுக்கறது எல்லாம் எனக்கு நெகட்டிவா, அவங்க எந்த இடத்தோட கொடுக்குறது அது நமக்கு தேவையில்லை. நீ எடுக்க வேண்டியது வேத வசனத்துக்கு ஒத்ததா இருக்கதா எடுக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அகஸ்டின் அண்ணன் அந்த குடிகாரனுடைய ஆலோசனையை அற்பமா எண்ணிருப்பார்களானா, அந்த இடத்துல இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் இருக்கிறாங்க. அந்த விசுவாசிகளுடைய ஆத்மா கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்குங்க. இப்ப பாருங்க, ஜான் ஜெபராஜுடைய தம்பி ஆலோசனை கேட்காதனால எத்தனை விசுவாசிங்க எடறிவு நிற்கிறாங்க. ஜான் ஜெபராஜிக்கு இப்படி ஒரு நிலவரமா? எத்தனை விசுவாசிகள், எத்தனை ஊழியக்காரர்கள் எடறிவு இருக்கிறாங்க. அந்த ஆலோசனை கேட்டிருந்தா, ஆலோசனை சொன்னவங்க தைரியமா இருப்பாங்க. நான் ஆலோசனை சொன்னேன், ஏன்னா அந்த எஸ்ஐக்கள் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் மோசமான வழியில் போறான்னு தெரிஞ்சுதான் நீங்க ஆலோசனை கொடுங்க. அவன் கேட்டா அவன் தன்னுடைய ஆத்மாவை காத்துக்கொள்வான். நீங்களும் தப்பித்துக் கொள்வீங்க, சொன்னவங்க நீங்களும் தப்பித்துக் கொள்வீங்க. ஒருவேளை நீங்க சொல்லாட்டாலும் நீங்க தப்பிக்க முடியாது. நான் சொல்லாட்டா நான் தப்பிக்க முடியாது. அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லணும். அவங்க சொல்லிட்டாங்க, அவன் தப்பிச்சிட்டாங்க. ஆனா நீங்க கேட்கல, ஆலோசனை நீங்க கேட்கல, புறக்கணிச்சிட்டீங்க தம்பி. ஆனாலும் கர்த்தர் கிருபையின் காலத்துல நாம் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை மன்னிக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். இரண்டாவது, நான் அவங்க கேட்ட கேள்விக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதை நான் வாசிக்கிறேன். இந்த ஆலோசனை பற்றி நான் அவங்க சொல்லிட்டேன். இரண்டாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 33வது வசனம் தொடர்ந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? இந்த வசனங்களை எடுத்து உங்களை போன்றவர்கள் ஏன் பிரசங்கம் பண்ணுவதில்லை? இதற்கு பதில் சொல்லணும். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 33வது வசனம். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறார். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ண ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கவனமா சிந்திக்கணும். விவாகம் பண்ணாமல் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு அது தேவனுக்கு பிரியமா ஃபர்ஸ்ட் இருக்கணும். அது ரெண்டாவது. முதலாவது, ஒரு ஊழியக்காரன் விவாகம் பண்ணியாச்சா முத தன்னுடைய மனைவி நேசிக்கணும். தன்னுடைய மனைவி நேசிக்காம வேற யாரையோ நேசிச்சீங்கன்னா கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உங்க மேலதான் வரும். கர்த்தருடைய கோபம் உங்க மேலதான் வரும். இந்நாட்கள்ல அநேக ஊழியர்கள் செய்யற பாவம் என்ன? தன்னுடைய மனைவி நேசிக்க மாட்டாங்க. தம்பி ஜான் ஜெபராஜ் பண்ணது எப்படி எனக்கு தெரியாது. மனைவி நேசித்தாங்களோ நேசிக்கல என்னமோ தெரியாது. ஆனா அநேக வீடியோக்கள்ல பார்த்திருக்கிறேன். பிள்ளைங்க உட்கார்ந்துருப்பாங்க, செல்லம் அப்படிம்பார். மனைவியை செல்லன்னு சொல்லலாம். மனைவி எப்படியும் ஒரு அன்பான வார்த்தை எப்படியும் பேசலாம். ஆனா முன்னாடி உட்கார்ந்துருக்கிற பிள்ளைங்க, பெண்கள்
எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற செல்லம் அப்படிங்கிறாங்க. அவங்களும் கத்துறாங்க. இதெல்லாம் தேவையா? எந்த ஊழியக்காரனுக்கும் தன்னுடைய மனைவியை எப்படி அன்பா பேசிக்கிடலாம், கூப்பிட்டுக்கிடலாம். ஆனா மற்ற ஒரு சபைக்கு வருகிற சகோதரியோ பெண் பிள்ளைகளோ யாரா இருந்தாலும் சரி, சிஸ்டர் சிஸ்டர் சொல்லுங்க, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க, சிஸ்டர் ஸ்டேஜ் நின்று சொல்லுங்க, அப்படி பேசுங்க. சிஸ்டர் சொல்லுங்க, அல்லது தங்கச்சி சொல்லுமா சொல்லுங்க, அக்கா சொல்லுங்க. செல்லம் அப்படின்னா உன்னுடைய மனைவியை விட நீ உன்னுடைய மனசு எங்கேயோ போயிடுச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, ஜாக்கிரதையா இருங்க. ஏக்காந்து கொண்டோம் தன்னுடைய மனைவி அளவா வேற எந்த மனைவியோ எந்த பிள்ளைகளையோ நேசிக்காதுங்க. இது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதனால நான் சொல்றேன். எனக்கு இதை பற்றி சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை. ஏனென்றால் இரண்டாவது, சபைக்கு போற பெண் பிள்ளைகள் கூட, பெண்கள் கூட தயவு செய்து எந்த ஒரு ஊழியக்காரனையும் நேசிக்காதுங்க. ஊழியக்காரனை மாம்சத்தின்படி நேசிக்காதுங்க. ஒரு ஒரு அழகான ஊழியக்காரரை பார்க்கும்போது இச்சைகள் வரதான் செய்யும். ஒரு ஊழியக்காரனுக்கும் ஒரு அழகான பெண்ணை பார்க்கும்போது இச்சைகள் வரும். அதுக்கு தான் கனிகள் கொடுத்திருக்கிறது. 9 கனிகள்ல ஒரு கனி இச்சை அடக்கம். அந்த இச்சையை அடக்கணும். அதுதான் தேவனுடைய மனசு. நல்ல ஸ்திரியை பார்க்கிறியா, இச்சைகள் வரும், அதை அடக்கு, கண்ட்ரோல் வைக்கணும். கண்ட்ரோல் பண்ற ஆவியானவர் உனக்குள்ள இருக்கணும். அதே போல பெண் ஆனாலும் சரி, விசுவாசி ஆனாலும் சரி, விசுவாசி பிள்ளைகள் ஆனாலும் சரி, சபைக்கு போற ஊழியக்கார பெண்கள் ஆனாலும் சரி, எந்த ஒரு ஊழியக்காரனை மாம்ச இச்சையோடு நீங்க பாராதீங்க, மாம்ச வெறியோடு பாராதீங்க. தயவு செய்து ஒருவேளை மாம்ச இச்சை அதை அடக்குங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. அந்நிய பாசம் பேசி தொல்லை குதிக்க இந்த மாம்ச இச்சின் வெறியில் ஓட வெளியே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சபைக்கு போகிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் பெண்களும் ஜாக்கிரதையா தேவ பயபக்தியோடு போங்க. பாருங்க, ஜான் ஜெபராஜ் விழ வைப்பதற்கு பெண் ஒரு காரணம். அந்த பெண் 2 பேரும் தப்பு இருக்கு, 2 பேர் மத்தியும் தப்பு இருக்கு. ஜான் ஜெபராஜ் நான் குறை சொல்லலை, அந்த பெண்ணை நான் குறை சொல்லலை. 2 பேருக்கும் மாம்சம் இச்சைகள் கிரியை செய்ய மனுஷன்தாங்க. ஆனா அந்த ஆவின் கனி, ஒவ்வொரு நாளும் அந்த ஆவின் கனிகளுக்காக ஜெபிங்க. இந்த இச்சை அடக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த மாதிரி எண்ணம் ஒரு ஊழியக்காரனை அபகரிக்கணும், அபகரிச்சதுனால அந்த ஜான் ஜெபராஜ் அவருடைய மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே. யார் மூலமா துரோகம் நடந்தது? அந்த பெண்ணுக்கு எவ்வளவு சாபம், அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு சாபம். நினைச்சு பாருங்க. அது எவ்வளவு அவங்க திருமணமானவர்களா திருமணம் ஆகாதவர்களா யாரோ நமக்கு சரியா தெரியல, நான் சொல்ல விரும்பல. ஆனா அந்த பெண் மூலமா ஜான் ஜெபராஜோட மனைவிக்கு எவ்வளவு துரோகம். அந்த பெண்ணுடைய பாவம் சும்மா விடுமா? அவங்களுடைய கண்ணீர் எவ்வளவு வேதனையா இருக்கும். நான் சொல்றேன், தயவு செய்து தேவனுடைய சமூகத்துல கதறுங்க.
தேவனுடைய சமூகத்தில் கதறுங்க. யாரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எண்ணத்தோடு தயவு செய்து சபைக்கு போகாதீங்க. இந்த மாதிரி எண்ணம் இருக்கா, வீட்டில் இருந்துருங்க. ஜெபம் பண்ணுங்க, ஆவில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டோட கேளுங்க. இப்படி ஒரு எண்ணம் வந்து நான் சபை போவேன், எனக்கு கிருபை தாங்க. அந்த ஒரு எண்ணத்தோடு போகாதீங்க. சபைக்கு யாரும் போகாதீங்க. அந்த இச்சை அடக்கம் என்கிற ஒரு சக்தி உங்களுக்குள்ள இல்லையா, போகாதீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, எனக்கு 49 வயது ஆயிட்டு இருக்குதுங்க. இதுவரை இந்த வாலிபிராயத்துல கூட எங்க அப்பா அம்மா அவ்வளவு பக்தி வைராக்கிய செய்தான், அவ்வளவு பக்தி வைராக்கியமா என்ன வளர்த்தாங்க. பாம்பே போனேன், குடிச்சேன், மோசமான வழியில் நடந்தேன். ஆனா ஒரு பெண்ணை நான் தொட்டதில்லைங்க. ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட 98வது வருஷத்துல இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். கெட்ட எண்ணத்தோடு ஒரு ஒரு பிள்ளையாவது தொட்டதில்லைங்க. என்னுடைய மனைவி எல்லாம் தொட்டதில்லை. ஜாக்கிரதை, ஜாக்கிரதையோடு ஜீவிப்போம். அதை சொல்ல கூச்சப்படுறேன். ஒவ்வொரு ஊழியக்காரனும் இவ்வளவு பயபக்தியோடு இருக்கணும். சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு கொடுப்பான் பேச. எத்தனையோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எனக்கும் வந்தது. பாவ செய்வதற்கு ஏற்ற சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தது. பாம்பேல விபச்சார விடுதிக்குள்ளே போகிறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தது. பிசாசின் ஒரு நண்பன் மூலம் என்ன அழைத்து செல்ல முயற்சித்தான். தேவ ஆவியானவர், என் அப்பா அம்மாவோட ஜெபம் என்னை போக விடாம தடுத்ததுங்க. வாழ்க்கையில மறக்க முடியாதுங்க. அதே போல ஊழியக்காரன், ஒவ்வொரு ஊழியர்களும் கவனமாக யோசிப்பை போல ஓடணும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வருதா, யோசிப்பை போல உதறி போட்டு வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல, போ ஓடு. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுங்க. எல்லா ஊழியர்களும், எல்லா சபைக்கு ஒரு பெண்களும் மிகவும் ஜாக்கிரதையா இருங்க. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைய இந்த வார்த்தை சொல்வதற்கு எனக்கு எவ்வளவு தகுதி அல்ல. முக்கியமா அந்த கேள்வி இந்த கமெண்ட்ல வந்ததுனால நான் உங்களுக்கு சொல்றேன். அவன் உண்மையாகவே அவனுடைய மனைவியா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். சொல்லியிருக்கிறேன், ஜாக்கிரதையா தேவனுடைய சபைக்கு போங்க, பயபக்தியோடு போங்க, கர்த்தரை மாத்திரம் நேசிங்க. ஊழியக்காரரும் அதே போல கர்த்தரை மாத்திரம் நேசிங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக்கி அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நம்ம ஒவ்வொருத்தரும் உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.